மக்களே, இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான முருங்கைக்கீரை சாம்பார் தான். அதுக்கு துவரம் பருப்பு, சிறுபருப்பு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இதை நான் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தாளிப்பு ஸ்டார்ட் பண்ணி நல்லா கொழுந்து முருங்கைக்கீரையை நான் உருவி வச்சுருக்கேன். வாங்க தாளிப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே தட்டி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் போட்டு அது கூடவே வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையை அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் பருப்பை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை ஊற்றிட்டு நல்லா கொதித்த உடனே புளி வேணுன்றவங்க புளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து முடிச்சோடனே சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. தேங்க்யூ.